அதிகாரத்தோட உச்சியில இருந்து மௌனத்தோட ஆழத்துக்கு விழுந்த ஒரு மனுஷனோட கதைய பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸ்தாபன உதவியாளரும் புல்புல் தாராவும். இந்த கதை அதிகாரம்னா என்ன, அதோட வீழ்ச்சி எப்படி இருக்கும், கடைசில இசை மூலமா ஒருத்தருக்கு எப்படி விடுதலை கிடைக்குதுன்னு ரொம்ப அழகா சொல்லுது. வாங்க இந்த கலைக்குள்ள நாமளும் போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த ஒரு வரிய கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆபீஸோட உயிரில்லாத இரும்பு கேட்டு கூட ஒருத்தர் வர்றப்போ நடுங்குதுன்னா, அப்போ அங்க வேலை செஞ்ச மனுஷங்களோட நிலைமை என்னவா இருந்திருக்கும்? இது சும்மா ஏதோ ஒரு வரி இல்ல. இதுதான் ராமன் சார் உருவாக்குன அந்த பய சாம்ராஜ்யத்தோட அஸ்திவாரமே. சரி, இப்போ நாம ராமன் சாரோட உலகத்துக்குள்ள போக போறோம். தன்னோட ஆபீஸ ஒரு ராஜா மாதிரி ஆட்சி செஞ்ச ஒரு ஸ்தாபன உதவியாளர் அவரு. வாங்க அந்த அதிகார கோட்டைக்குள்ள போய் ஒவ்வொரு ஃபைலோட தலையெழுத்தையும் ஒவ்வொரு ஊழியரோட ஃபியூச்சரையும் தன்னோட கையில வச்சிருந்த அந்த ராமன் சாரை நம்ம சந்திப்போம். நம்மளோட முதல் பகுதி இரும்பு சிம்மாசனம். ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் எப்படி ஒரு ஆபீஸே ஆட்டி படைக்கிற சக்தியா மாறினாரு, அவரோட பவருக்கு பின்னாடி என்னதான் இருந்துச்சு, வாங்க பார்க்கலாம். பாருங்க, பேருக்கு தான் அவர் ஒரு அசிஸ்டன்ட். ஆனா உண்மையில மாவட்ட அலுவலகத்துல 142 ஊழியர்கள், 11 சப் ஆபீஸ்ல 110 ஊழியர்கள்னு இத்தனை பேரோட சம்பள உயர்வு, லீவு, டிரான்ஸ்ஃபர்னு எல்லாத்தையும் முடிவு பண்ற சக்தி அவர்தான் இருந்தாரு. சொல்லப்போனா அவரோட பேனாமுனையில தான் பலரோட வாழ்க்கையே இருந்துச்சு. ஒரு கிளர்க் போஸ்ட், அது எப்படி ஒரு ராஜா உட்கார சிம்மாசனம் மாதிரி மாற முடியுங்க. ஏன்னா ராமன் வெறும் பேப்பரை மட்டும் கையாளல, அவரு மனுஷங்களோட ஆசைகளையும் கனவுகளையும் பயத்தையும் கையாண்டாரு. அதுதான் அவரோட அதிகாரத்தோட ரகசியமே. போய் ராமன் சாரை பாருங்க. இதுதான் அந்த ஆபீஸ்ல தாரக மந்திரம். யோசிச்சு பாருங்க, பெரிய ஆபீசர் கூட தன்னோட வேலைய ராமன் சார் கிட்ட தான் ஒப்படைக்கிறாரு. இதோட அர்த்தம் என்னன்னா, அந்த சிஸ்டமே அவரோட அதிகாரத்துக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருச்சுன்னு தான் அர்த்தம். அடுத்த பகுதிக்கு போலாம். சவாலாளரின் பாடல். இப்போ இந்த பயம் நிறைஞ்ச கோட்டைக்குள்ள பாட்டோட ஒரு புது ஹீரோ வர்றாரு. அவர்தான் ரங்கராஜன். அவரோட என்ட்ரி இந்த சிஸ்டத்தையே ஆட்டி பார்க்க போகுது. இங்க பாருங்க, ஒரு பக்கம் ராமன் சார் ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்னு ஒரு இரும்பு கோட்டை மாதிரி, இன்னொரு பக்கம் ரெங்கராஜன் பாட்டு புரட்சின்னு ஒரு சுதந்திர பறவை மாதிரி. இவங்க 2 பேரும் நேருக்கு நேர் மோதினா என்ன ஆகும், அதத்தான் இந்த கதை சொல்லுது. ரங்கராஜன் எடுத்த முதல் ஆயுதம் பாட்டு இல்ல, மௌனம். ஆமா, ரொம்ப சிம்பிளா ஒன்னு செஞ்சான். எல்லாரையும் கூப்பிட்டு இனிமே யாரும் ராமன் சாருக்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டாம் சொன்னான். அந்த சின்ன மௌனம் தான் ராமன் சாரோட அந்த இரும்பு கோட்டையில விழுந்த முதல் விரிசல். இன்னொரு நாள் ஆபீஸ் நேரம் முடிஞ்ச பிறகும் ரெங்கராஜன் பாடிட்டு இருக்கான். அதை நிறுத்த சொன்னதுக்கு அவன் சொன்ன பதில் ஒரு புரட்சி பிரகடனம் மாதிரி இருந்துச்சு. ராமன் சார் கிட்ட சொல்லுங்க ஆபீஸ் டைம் முடிஞ்சிடுச்சுன்னு. பாருங்க, அவன் ராமனை மட்டும் எதிர்க்கல, அவரோட அதிகாரத்தோட அஸ்திவாரத்தையே கேள்வி கேட்டான். நம்மளோட 3வது பகுதி, சுவர்கள் இடிந்து விழுகின்றன. இங்கதான் ஒரு சின்ன எதிர்ப்பு ஆரம்பிச்சது ஒரு பெரிய போராட்டமா மாறுது. அந்த மோதலோட உச்சக்கட்டத்தை இப்ப பார்க்கலாம். பாருங்க, வெறும் 4 நாள்ல எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு. முதல் நாள் குட் மார்னிங் சொல்லல, 2வது நாள் தைரியமா பாட்டு பாடுறான், 3வது நாள் ராமன் சார் டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் போடுறாரு, 4வது நாள் ஆபீஸ் வாசல்ல ஒரு பெரிய போராட்டமே வெடிக்குது. வருஷக்கணக்கா கட்டின ஒரு சாம்ராஜ்யம் வெறும் 4 நாள்ல சரிஞ்சிடுச்சு. அந்த போராட்டத்துல கார்ட்டூன்லாம் வரைஞ்சி வச்சிருந்தாங்க. ஆபீசர் ஒரு பொம்மை மாதிரியும், ராமன் சார் கர்ஜிக்கிற புலி மாதிரியும். முதல் முறையா அவர் உருவாக்குன பயம் ஒரு கேலி பொருளா மாறி அவருக்கே எதிரா திரும்பி நின்னுச்சு. போராட்டத்தோட ரிசல்ட் என்னாச்சுன்னா, ரங்கராஜனோட டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கேன்சல் ஆயிடுச்சு. ராமன் சாரோட அதிகாரம் நொறுங்கி போச்சு. அன்னைக்கு காலையில அவர் கஷ்டப்பட்டு கட்டின உலகம் மொத்தமும் அவர் கண்ணு முன்னாடியே சரிஞ்சு விழுந்துருச்சு. இப்போ 4வது பகுதிக்கு வந்திருக்கோம். ஒரு பலவீனமான மௌனம். சரி, அதிகாரம் எல்லாம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு? சிம்மாசனம் சரிஞ்ச பிறகு ராமனோட பர்சனல் லைஃப்குள்ள போய் பார்க்கலாம். அவரோட மனசு மொத்தமா உடைஞ்சு போச்சு. முதல்ல ஆபீஸ் வரதே நிறுத்திட்டாரு. அப்புறம் தனக்குத்தானே பேச ஆரம்பிச்சிட்டாரு. 1 மாசத்துக்கு மேல எங்க போனாருன்னே தெரியல. கடைசியா திரும்பி வந்தப்போ அவர் பழைய ராமனா இல்ல, அவரோட ஒரு நிழல் மாதிரி தான் இருந்தாரு. 1000 பேர் அதிகாரம் செஞ்ச அந்த மனுஷனோட வீடு எப்படி இருந்துச்சு தெரியுமா? உயிரே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அங்க ஒரு பலவீனமான மனைவியும் 2 சின்ன பொண்ணுங்களும். ஆபீஸ்ல கர்ஜிக்கிற புலியா இருந்தவர் வீட்ல ஒரு மௌனமான பூனை மாதிரி இருந்திருக்காரு. சரி, இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்திருக்கோம். புல்புல் தாராவின் அழைப்பு. எல்லாத்தையும் விழுந்த ஒரு மனுஷன் கடைசியா எதை தேடி போவான்? கதையோட ரொம்ப உருக்கமான கட்டம் இது. ராமனோட அந்த கடைசி செயல் எல்லாத்தையும் மாத்தப் போகுது. 66,000 ரூபாய் அவரோட ரிட்டையர்மெண்ட் பணம் இது. யோசிச்சு பாருங்க, இது வெறும் காசு இல்ல, ரூல்ஸ், ஃபைல்ஸ், ஆர்டர்ஸ்னு அவர் வாழ்ந்த ஒரு முழு வாழ்க்கையோட சேமிப்பு. இந்த பணத்தை வச்சு அவர் என்ன செய்ய போறாரு? அவர் நேரம் ஒரு மியூசிக் கடைக்கு போறாரு. அங்க போய் ஒரு புல்புல் தாராவை கேக்குறாரு. விலையெல்லாம் கேட்காம கையில இருந்த பணத்தை அப்படியே கொடுக்கறாரு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தன்னோட வாழ்நாள் சேமிப்ப ஒரு இசைக்கருவிக்காக கொடுக்கறாரு.
லைஃப் ஃபுல்லா கணக்கு போட்டு வாழ்ந்த மனுஷன் முதல் முறையா மனசு சொல்றத கேக்குறாரு. அந்த புல்புல் தாராவா ஒரு குழந்தைய தூக்கிட்டு போற மாதிரி ரொம்ப பத்திரமா தன்னோட நெஞ்சோட அணைச்சிட்டு போறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? மத்தவங்கள அடக்கி ஆள்ற அதிகாரத்துல இருந்து தனக்குள்ள இருக்கிற ஒரு மென்மையான விஷயத்தை பாதுகாக்கிற நிலைக்கு அவர் வந்துட்டாருன்னு தெரியுது. ஒரு வாழ்க்கை முழுக்க இருந்த மௌனத்தை ஒரே ஒரு இசை மீட்டல் உடைக்க முடியுமா? இந்த ஒரு கேள்வியோட தான் இந்த கதை முடியுது. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, எவ்வளோ லேட்டானாலும் பரவாயில்ல, நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த உண்மையான குரலை கண்டுபிடிக்க ஒரு வாய்ப்பு எப்பவும் இருக்கும் தான். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?